உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கக்கூடிய இடம் என்ன இடம் தெரியுமா? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய 234 சட்டமன்ற வேட்பாளர்களையும் ஒரே மேடையில அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டு திடல்ல தான் நம்ம நிக்கிறோம். நம்ம எளிதாலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வேணா இந்த இடம் ஒரு எளிதா தெரியலாம். ஆனா பேசக்கூடிய வரலாறுல முக்கியமா பேசக்கூடிய ஒரு நிகழ்வை சந்திக்க போற ஒரு புனிதமான இடத்துல நிக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு சிவன் ராத்திரி, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இதா இருக்கும் அப்படின்னு. அது போல அந்த நாட்கள்ல இங்க நிக்கணும் அப்படின்னு நமக்கு கொடுப்பன இருக்கு. என்னடா ஆன்மீகத்தெல்லாம் உள்ள கொண்டு போய் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எவனோட வரும்போது எங்க அண்ணன் சிவனோட வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்கும்ல. அப்படி முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல இருந்துதான் மாற்றம் பெரிய அளவுல வரப்போகுது அப்படிங்கிறது நீங்க பார்க்க போறீங்க. சும்மா எளிதா கடந்து போற இடம் இல்ல. மிக பெரிய அளவுல இங்க வேலை பண்ணி அவ்வளவு ஆட்களை வைத்து வேலை நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம திருடி தின்ன காசு கிடையாது. கொளுத்து திருடி செஞ்ச காசுல இங்க கொள்ளையடிச்சு கொட்ட கிடையாது. ஒருவருடைய வியர்வை இருக்கு. மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. தமிழ் மக்களுடைய அந்த தமிழ் தேசம் அமையணும்னு சொல்லி அந்த நேசிப்பா இருக்காங்கல்ல, அவர்களுடைய வியர்வை இதுல இருக்கு. இப்படி அவர்களுடைய உழைப்புனால, அண்ணன் சீமானுடைய உழைப்புனால மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மேடையை ஏறக்கூடிய அந்த படிக்கட்டுல நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுலதான் மிகப்பெரிய அது நம்ம அளவு சுருக்கி சொல்லிட முடியாது. மிகப்பெரிய அது ஒரு எண்ணம். அதை பிரதிபலிக்கும் போதுதான் தெரியும். இன்னைக்கு இந்த காணொலி எளிதலா இருக்கலாம். என்னடா பெருசா எல்லா இடத்துலயும் நடக்குது, அதை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வரலாறுல மிகவும் பேசக்கூடிய ஒரு இடத்துல நம்ம நின்று பேசுறோம், அதை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. வாங்க, என்னென்ன வேலைகள் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட மேடை. இங்கே தான் 117 பெண், 117 ஆண், ஆக மொத்தம் 234 வேட்பாளர்கள் அமரப்போன ஒரு மேடை. பிரம்மாண்ட மேடை. அப்படியே திடலை பாருங்கள். மாற்றத்திற்கான மாநாடு பிப்ரவரி 21 திருச்சி மண்ணில். அடுத்த கட்ட வேலைகளை இனி வரும் அடுத்தடுத்த நாளில் பதிவு பண்ணுவோம். எங்களோட வலைவலியில் வெற்றிகரமாக முடிய போகும் மாநாடு. பார்த்துங்க. நாம் தமிழர், நாம் தமிழர், தமிழ் தேசியம் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. போலாம் வா. இது எனக்கு தெரிஞ்சு இது ரேம்ப் வாக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் இங்கேருந்து வருவார் போல. வேலை ஆகிட்டுருக்கு. மாநாட்டுக்கு, மாற்றத்தின் மாநாடு வேலைகள் போயிட்டுருக்கு. சனிக்கிழமை வருவா.
பாரு சந்திரு, அதை விட இங்கே பாரு, இங்கே வா, இங்கே வா, அதில் இன்னைக்கு இந்த இடம் இவ்வளவு அமைதியா இருக்குல்ல, வரக்கூடிய 21ஆம் தேதி இந்த இடத்தோட நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு உண்மையே மனசு வந்து ஒரு பண்டிகை. ஆரம்பத்துல பள்ளி பருவத்துல எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஒரு பண்டிகையை நோக்கி இருப்போம். தீபாவளி, டேய் பொங்கல், அப்படின்னு இருப்போம்ல. அது போல அந்த 21ஆம் தேதி என்னென்ன நடக்க போகுது, எவ்வளவு பெரிய ஒரு சொற்பொழிவு இங்க நடக்க போகுது, வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. அதோட ஆர்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எப்படி சொல்றோம்ல, ஒரு தாயை முதலா ஒரு தாயை பார்க்கக்கூடிய, அதாவது பிள்ளைய பார்க்கக்கூடிய ஒரு தாய்க்கு, தாயை பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு ஒரு என்ன ஒரு இது இருக்குமோ அது போல நிறைய இருக்கு. அமைதியா இருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் ஆரவாரங்களோட மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க போகுது. அதெல்லாம் கண்டிப்பா எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டிய, வாழ்க்கையில வந்து நான் வந்து செஞ்சு வாழ்க்கையில ஒரு முறையாவது அப்படின்னு ஒரு விடையா வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு முறையாவது நீங்க கண்டிப்பா இது மாதிரி கலந்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல ஒரு இது நடக்க போகுது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியும், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, நம்ம எதுவும் புதுசா சொல்ல போறது இல்லை. அப்படியே அமைதியா இருக்கக்கூடியதுல ஒரு புயல் புரட்டி வீசக்கூடிய ஒரு சொற்பொழிவு இருக்கு. சட்டமன்றத்துல, அதாவது தமிழக அரசியலையே திருப்பி போடக்கூடிய சில செயல்கள்லாம் நடக்கிறத, அதுவும் இங்க திருச்சி மண்ணில் கிடைச்சிருக்குங்கிறது மிக பெருமை தான். அதை நம்ம அதிகமா பேசுறதோட அந்த நாட்களுக்காக நம்ம ஏங்கி நிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய இருக்கு, பார்ப்போம். எல்லோரும் அவசியமா மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டுல உங்க வீட்டுல இருக்க எல்லோரையுமே கூட்டிட்டு வந்து கலந்துக்கணும். இது தற்குறி போல மடக்குறி போல அப்படிலாம் நடந்துடாது. இங்க வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும், அதை தாண்டி ஒரு அரண் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். அதனால ஒரு வீட்டு பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் கூட்டிட்டு வரலாம். ஏன்னா இது ஒவ்வொருடைய எண்ணம் எப்படிங்கிறது பல நாம் தமிழ் கட்சியுடைய மாநாடுகள் சொல்லியிருக்கு. இதுல குறிப்பா வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா, மற்ற மாற்று கட்சியினர் போல இந்த மேடை, இந்த இடம் இருக்காது. இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே 23ஆம் தேதி பார்க்க தான் போறீங்க. அந்த நாளுக்காக கண்டிப்பா நம்மளும் காத்துதான் இருக்க போறோம். அவசியம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். நன்றி.